எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது. எனக்கு நானுங்கண்ணா கணக்கே இல்லாத அளவுக்கு சுத்தி இருக்கிற 2 மருமகளுங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்கல்ல. கணக்குல என்னடா இருக்கு தம்பி? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நமக்கு மனுஷங்களா முக்கியம். வெல் செட் சம்பந்தி. இதுக்காகத்தான் கலாச்சார பெருமையுள்ள உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். Am I correct, darling? அது சும்மா இருக்க நேரத்துல வீட்ல என்ன பண்ணுவீங்க? துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன், கூடு பெருக்குவேன், கூறி போடுவேன், அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன். அமெரிக்கால எல்லாம் அப்படிதான் சம்பந்தி. என்னதான் கொடி கொடியா பணம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அமெரிக்கா அதானே நம்ம கலாச்சாரம். கூடியும் கலாச்சாரமும் சேருதுங்கண்ணோ. மவனை இப்ப கால் எடுக்கல, 2 ஒடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன். சாப்பிடா. ஐயா சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தது பஜாரியா தான் இருக்கும். கண்டுக்காது. பல கோடி பணம் வருது இல்ல. அந்த பச்சை எடுத்து கொடுமா, அங்கதான் இருக்கு பாரு. வாங்க மிஸ்டர் ஏகாம்பரம். கரெக்டா சாப்பிடுற நேரத்துல காணாம போயிட்டீங்களே, வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டேய் ஏகா, நீ அங்கே நில்லு. சம்பந்தி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுங்க. இப்படி இருந்தா எல்லாரும் நம்மள ஏமாத்தி போடுவாங்க. மாடுனா புறவடையில தான் இருக்கணும், நாயினா வாசப்படியில தான் இருக்கணும். அத வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நமக்கு மறுவாத. அப்படி இல்ல சம்பந்தி. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம இவ்வளவு கலகலப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஏகாவோட நல்ல மனசு தானே. அதுக்காக செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க முடியுங்களா? ஏகா, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கும், அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிட. சொத்து பார்த்தா போதும். பாத்தியாடா, ஒரு கிரியேட்டருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. விடுங்க சார், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல். கிரியேட்டர்ஸ் கோவப்படக்கூடாது சார். கிரியேட்டர்ஸ் மனுஷங்க தானடா, எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது இல்ல சார். வேணாம் சார், நீங்க இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த உலகம் தாங்காது சார். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சம்பந்தி நல்லா சாப்பிடுங்க. பெரியமுத்து கவுண்டரே வணக்கம். ஹாய் குமார். யூ ஹலோ வெற்றிவேல், how are you? Fine fine. என்ன சம்பந்தி, இவரை முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? My best friend from childhood. எங்க பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்லயே முக்கியமான ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான். ஓகே. பாத்தீங்களாண்ணா, யாரோ சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப சின்னது. யாரோ சொல்லலைங்க, எங்க மாமா தான் சொன்னாரு. நான் எப்படா சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. அது எப்படா நான் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இல்ல, உனக்கு மட்டும் எப்படா ஞாபகத்துல இருக்குது? ஏகா, இங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடா பண்ற? போ போடுங்க. இந்த முட்டா பீஸும் முரட்டு பீஸும் என்ன எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணுது பாத்தியா? என் பவர் எனக்கு இமெயில் பண்ணுதுப்பா, இவங்க 2 பேரையும் அழிக்க சொல்லி. ஐயோ சார், அதை அப்படியே டெலீட் பண்ணுங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க வாங்க ஆபீசர், வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பூஜா, ஹாய். how are you? I'm fine uncle. வேணும்ங்கறத கேளுங்க. ஆமா ரிஷி சார், நீங்க எப்படி இங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். ஆமா, நீங்க இங்க? எங்க பொண்ணுங்களுக்கு இவங்க பசங்களை சம்பந்தம் பேசி முடிக்கலாம்னு வந்தோம். என்ன பெரிய கவுண்டரே, அவர் சொல்றது உண்மையா? அதான் சொல்றாங்கல்ல. டேய் சாம்பார் ஊத்து. அப்ப உங்க தங்கச்சி பொண்ணு உங்க பையனை கட்டி கொடுக்கலையா? தங்கச்சி தங்கச்சி பொண்ணா? அது யாரு? என்ன என்ன வெற்றிவேல், அதான் வாஷிங்டன்ல பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாருல்ல, மிஸ்டர் பத்மநாபன். பத்மநாபன்டா. பத்மநாபன். ஓ யா 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 யா, ஐ நோ ஹிம் வெரி வெல். அந்த பத்மநாபன் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாருல. அந்த பத்மநாபனுடைய பொண்ணு தான் இந்த பூஜா, இவங்க தங்கச்சி பொண்ணு. வாட்? பூஜா? திஸ் பூஜா? திஸ் பூஜா தங்கச்சி? ஆமா, இந்த பொண்ணு தான் இவ்வளவு லட்சணமா இருக்குதே. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறீங்க? அது சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதான். ஆமா ஆமா, குறைகிற வந்துரும் இல்லைங்க. ஆமா ஆமா, அதுக்கு தான். குட், யூ ஆர் ரியலி a sensible person. அதுக்காக கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. எதுக்கு பேங்க்? எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டியர் சம்பந்திங்களா, நீங்க 2 பேரும் எது நினைச்சுக்கலன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? நாங்க ஒன்னும் நினைக்க மாட்டோம் சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு
எங்க வீட்டு பொண்ணுங்களை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது அவளுக்கு நல்லா இருக்காதுங்க. Nice. அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க நினைக்க வேண்டாம். சம்பந்தி, முதல்ல உங்க மருமகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம். Yes. திடுதுப்புன கண்ணால நான் எப்படிங்க? நல்ல பையன் கிடைக்கணும் இல்லைங்களா? ஓ நோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்க நினைச்ச எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது? இப்போ எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நாங்க அமெரிக்கால இருந்து வந்தோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி அமையலையே என்ன? எங்களுக்கு எந்த அவசரம் கிடையாது. பூஜாவுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைக்காக ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அது இல்லைங்க. எங்க சாரை எழுத்து பேசாதீங்க. ஏன்னா அவர் டென்ஷன் பண்ணா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாரு. பேசாம அவர் சொல்றதை செய்யுங்க மேன். என்ன ஒரு 20 மூட்டை குறையுது? ஓ, உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ? சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்னைய டச் பண்ணி பேசுற? மாட்டை டச் பண்ணிட்டு வந்து என்னையும் டச் பண்றியா? நான் யார் தெரியுமா? ஏகா சார் தான் நீங்க. அது முந்தி. இப்போ ஏகா நந்தா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சீ, வாய மூடு. எனக்கா இதுவும் தெரியாதுங்கிற? நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? டேய், இங்க பாரு. உன்னால ஏன் உலக மகா முட்டாளா இருக்கறியே. நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவே. சாணியா? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க? கேரக்டர் இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். அந்த தண்டபாணி உட்கார்ந்து என்னடா? என் ஸ்கிரிப்ட் படி அது தண்டபாணி இல்லைங்க, சிவா. அம்மா, இது ஸ்கிரிப்ட்ல இருக்காடா? இல்ல. சிவா அவன் யாரு, அவன் ஹிஸ்டரி என்ன எல்லாம் எனக்கு தான்டா தெரியும். சார், அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வலிக்க விட்டுரும். மாமா, என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாஷிங்டன் வெட்டுவல் கூப்பிடுறாரு. டேய், போதுண்டா, உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி, யார் என்ன கூப்பிட்டாங்க? அந்த வாஷிங்டன் அந்த வாஷ் பேசின் வெற்றிவேலா? அந்த சீக்க வந்த சக்தி வேலா? கூடவே கல்யாண ஆண்டா சைஸ்ல ஒருத்தி சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ பேர் என்ன? லட்சுமி அம்மா. அவ என்ன கூப்பிடலையா? என்னாச்சு மாமா? யாரா மாமா? நீங்க. நான் உனக்கு மாமாவா? நான் கிரியேட்டரா? நான் எந்திரனா? நான் அந்நியனா? நான் சந்திரமுகியா? மகனை உனக்கு கொல்லாம விட மாட்டேன். சைலன்ஸ் ப்ளீஸ். அவன் சொன்ன பொய்க்காக நீங்க கொலைகாரனா ஆயிடாதீங்க. இப்ப அதான்டா சரியா இருக்கும். ஏன்னா இவன் பண்ற பாவங்களுக்கெல்லாம் நான் தான்டா அந்த 2 தடியருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏய் மகனே, இப்படியே ஓடிடு, இல்ல உன் குறவனையை கடிச்சு நானே துப்பிடுவேன்டா. என்ன ஆச்சு மாமா? மாமாவா? மறுபடியும் மாமாவாடா? நான் உனக்கு மாமாவா? மாமாவா? நான் உனக்கு மாமாவா? 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 ஜான் ஓடி போயிட்டான் சார். போயிட்டானா? போயிட்டான்ல. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விடக்கூடாது சார். இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா அந்த தடினுங்க உங்களை மிதிச்சே கொண்டு வானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? பனியனை தூக்கும் போது பாடி சுமனும் சேர்ந்து கப்பு தாங்க முடியலடா. கடைசியா என்னைக்குடா குளிச்ச? மினிமம் 6 months சார். எக்ஸ்பைரியான பாடியை வச்சுக்கிட்டு சுத்தியடா.